தமிழக சட்டசபை புதனன்று கூடவுள்ள நிலையில் தலைமைச் செயலகத்தில் முதல்வர் ஜெயலலிதா தலைமையில் அமைச்சரவை கூட்டம் செவ்வாயன்று நடந்தது. தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் புதனன்று கூடுகிறது. ஏற்காடு சட்டசபை தொகுதி எம்எல்ஏ பெருமாள் மறைவுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு சபை நாள் முழுக்க ஒத்தி வைக்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து சட்டசபை அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் கூடி சட்டசபையை எத்தனை நாள் நடத்துவது என்று ஆலோசனை நடத்தும். அதன் முடிவுகளை சபாநாயகர் தனபால் அறிவிப்பார். இந்த கூட்டத்தொடரில் அரசு தரப்பில் முக்கிய அறிவிப்புகள் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக செவ்வாயன்று மாலை 3 மணிக்கு முதல்வர் ஜெயலலிதா தலைமையில் தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடந்தது. 20 நிமிடங்கள் நீடித்த இக்கூட்டத்தில் சட்டசபையில் கொண்டு வர வேண்டிய முக்கிய மசோதாக்கள், அரசாணைகள், மழை நிவாரணப் பணிகள் குறித்த விவாதம் நடந்ததாக கூறப்படுகிறது. டிசம்பர் 4ஆம் தேதி ஏற்காடு சட்டசபை தொகுதிக்கான இடைத்தேர்தல் நடக்கிறது. தொடர்ந்து அடுத்த ஆண்டு துவக்கத்தில் லோக்சபா தேர்தல் அறிவிக்கப்பட்டால் அடுத்த ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தொடர் தள்ளி போகும். இது தொடர்பாகவும் தமிழக அமைச்சரவை ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. கடந்த சட்டசபை கூட்டத்தொடரை அடுத்து மேலும் 2 தேமுதிக எம்எல்ஏக்களான பாண்டியராஜன், சாந்தி ஆகியோர் அதிமுக ஆதரவாளர்களாக மாறியுள்ளனர். கல்வித்துறை அமைச்சர் வைகை செல்வன் மாற்றப்பட்டார். இவர்களுக்கென தனி இடம் ஒதுக்கப்படும் நிலையில் சட்டசபை இருக்கைகளில் மாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தாது மணல் கொள்ளை, காமன்வெல்த் மாநாடு, மீனவர்கள் விவகாரம் என்று வியாழக்கிழமை முதல் சட்டசபையில் காரசாரமான விவாதம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.